நிறைய கருவேப்பிலை துளுத்துக்கு மழைக்கு கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கலாம். போயிட்டு எல்லாம் இதெல்லாம் கருவேப்பிலை சட்னி பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இது கூட ஒன்று மருதாணி பறிச்சா நிறைய இலக்கு எடுப்பேன். பறித்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே பறிச்சது இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணல. இதையும் பறித்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. ஆனால் பறிக்கணும். பறித்தா பறிக்க தான் மருதாணி புதுசு புதுசாக துளிர் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ பறிச்சிடணும். அடுத்து சங்குப்பூ அழகாக மலர்ந்துருக்கு பாருங்க. சங்குப்பூ அந்த பக்கம் போய் வெள்ளை ப்ளூ ரெண்டுத்தையும் ஒரே தொட்டியில் வளர்த்து அது அந்த கலர் காம்பினேஷனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை எனக்கு. இதுக்கு முன்னாடி ஒயிட்டு தான் ஃபுல்லாக பூத்துட்டு இருந்துச்சு. ப்ளூ சரியாக பூக்காமல் செடியே காணாது போயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு நான் ஃபஸ்ட்டு செடியில் அங்கங்கே விதை எடுத்து வைக்க மாட்டேன். விழுந்த அங்கங்கே முளைச்சிக்கிட்டு வரும். மற்ற பூரத்தையும் பிடுங்கி போட்டுருவேன் நான். ஆனால் அந்த கருவேப்பிலையில் பூச்சியை பார்த்தீங்களா, பிடுங்கி போட்டுருவாங்க. இந்த வாட்டி ப்ளூ செடி காணாது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2-3 செடியை இப்படி விட்டேன். பார்த்தா ப்ளூ கலர் பூ வச்சது. அதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஒயிட் கலர் செடியோட சேர்த்து நட்டு விட்டேன். அடுக்கு பெட்டல் ப்ளூவும் நட்டேன். சீட்ஸ் கிடச்சிது. அது கொஞ்சம் அப்போது சரியான பராமரிப்பு பண்ணாமல் விட்டுட்டேன். இது காணாது போயிடுச்சு. இன்னைக்கு பறிச்சிக்கலாம். நேற்று டீ போட்டேன். சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கும் டீ போட்டு குடிக்கலாம். சரியான அழகுங்க. இந்த ப்ளூ சங்குப்பூ ஒயிட்டு ஒன்று பூத்துருக்கு பாருங்க. ஒரே பூ பூத்துருக்கு. நல்லா ஃபஸ்ட்டில் போய்ட்டு வச்சுக்கலாம். அதுக்கும் ஒரு சுச்சுவேஷன் தேவைப்படுது. பூ பூக்கிறதுக்கு நிறைய தண்ணி, அது செழிப்பாக வளர்க்கும் போது தான் பூ வைக்கிது பாருங்க. அது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமாக பூ வைக்கிறது இல்லை. துளசி கொஞ்சம் பறிச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
கீரை கொஞ்சம் பறித்தேன், தவசி கீரை. கொஞ்சம் தவசி கீரை பறிச்சிருக்கேன்.